ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 54வது நாள் 55வது எபிசோட் நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை என்று ஒரு நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரீட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். பேபால் அக்கௌண்ட் ஃபார் யூஎஸ் பீப்புள் அண்ட் யூகே அக்கௌண்ட் அண்ட் இந்தியன் அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். செகண்ட் வந்து இதுல இந்த கதையே பெரிய கதையா போச்சு. தீபக் போய் மன்னிப்பு கேட்டாரு. அதெல்லாம் சொல்லி தீபக் மன்னிப்பு கேட்டாரு. ஆர்ஜே ஆனந்த் இதுல இருந்து ஆரம்பிக்கும். திரும்ப ஆரம்பிக்கும். தீபக் மன்னிப்புல இருந்தே ஆரம்பிக்கும். போர்வையா வரும். இப்போ வந்து என்ன பண்ணுவாரு, கேப்டனா நான் வந்து இவங்க அழுதுட்டு போவாங்க. அழுதுட்டு போகுதுமே கிச்சன்ல இருந்து பார்த்துட்டு கூட போங்க அப்படின்ட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல வந்து எல்லாருமே போவாங்க. யார் யாரு ஜாக்லினை மஞ்சரியை வெறுத்தவங்க அத்தனை பேருமே கூட போவாங்க. ஆமா, யார் ஆர்ஜே ஆனந்தி, அன்ஷிதா, அதன் பிறகு வந்து இவங்க பவித்ரான்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த குரூப்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அன்னைக்கு பாலை வந்து அந்த பொம்மையை வந்து உள்ளார வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜாக்லினும் மஞ்சரியும் தோத்து போகணுன்றதுக்காக போராடினவங்க தான் இவங்க எல்லாமே. ஏன்னா பவித்ரா வந்து அந்த பக்கம் இருந்தாங்க, ஆனந்தி அந்த பக்கம் இருந்தாங்க, யாரு அன்ஷிதா பக்கம். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து போவாங்க. ரைட், சொல்லுங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க போவாங்க இல்லைங்களா, போகும்போது அங்கே வந்து ஆர்ஜே ஆனந்தி தான் ஃபர்ஸ்ட் அவங்களை சமாதானப்படுத்துவாங்க. இது ஒன்றும் வந்து நீ கேட்டது வந்து தப்பு இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அங்க ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப இங்க சமாதானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சரிக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுவாங்க நிறைய இடங்கள்ல. அன்ஷிதாவும் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் விளையாடினா அப்படின்றப்ப அன்ஷிதா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, உள்ள போயிட்டு மஞ்சரி தான் சொல்லுவாங்கண்ணா. ஓகேவா, கேமை விட்டு கொடுத்துட்டான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மஞ்சரியை தான் வந்து ஒஸ்டா நாமினேட் பண்ணிட்டு வருவாங்க அன்ஷிதா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி முடிக்கும் பொழுது தீபக் வந்து இந்த ஒரு எல்லாரையும் உட்கார வச்சு பேசினாரு. அப்ப பாய் ஒண்ணு வந்து இவர் விட்டுருவாரு. உள்ள வந்து தீபக் தனியா இருக்கும் பொழுதும் ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமா கோவத்துல வந்து புலமின் நடக்கும் போதும் அங்க வந்து அருண் உட்கார்ந்துருப்பாரு, முத்து உட்கார்ந்துருப்பாங்க, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப வந்து அவர் முத்து வந்து ஏதோ சமாதானப்படுத்தும் போது கூட, நான் தீபக்கா எப்பதான் பாருக்கிறது, நானும் மனுஷன் தானே அப்படிலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க பண்ணது ரொம்ப ஓவர் தான். தீபக் பண்ணதெல்லாம் அதேதான். ஆனா அந்த 4 நாள் இல்ல, அந்த 4 நாளுடைய இதை விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல அருண் பண்ணதான் காமெடியா இருக்கும். முத்து வந்து அவரை தனியா விட்டு போலாம், நான் வேணா இங்க இருக்கேன் உங்களுக்கு, அப்ப நானும் இருப்பேன் முத்து அப்படின்னு வர அருண். ஏன்னா நீங்க ஏதாவது இங்க ஒண்ணு மாத்தி பேசுவீங்க, முத்து நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்க, அன்ஷிதாக்கும் தெரியும் வர, அன்ஷிதா தான் இருப்பாங்க இந்த இடத்துல. அன்ஷிதா வந்து அப்படி இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுது ஏதாவது ஒண்ணு பேசி நீங்க இங்க ஏதாவது மேனிபுலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்றாங்க. முத்து என்ன சொன்னாலும் அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து முத்துவுக்கு வந்து கோவம் வரும். ஏன்னா அருண் வந்து முத்து ஒரு மேனிபுலேட்டர் அப்படின்ற மாதிரி அங்கேயே சொல்லுவார். திரும்பவும் சொல்லும் பொழுது அருண் வந்து கேட்கறப்பதான் வந்து முத்து என்ன மேனிபுலேட் பண்ணுன்றப்ப டப்புன்னு முத்து வந்து நான் அப்ப பேச்சுதான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உடனே போன சீசன்ல பேச்சுதானே ஜெயிச்சதுன்ற மாதிரி பேசுவார். கண்டிப்பா. அப்பதான் அருணுக்கு வரும். அப்ப பஸ் நடத்துறோம். இன்னொன்னு, அர்ச்சனா பேசின விதத்துக்கும் முத்து பேசுற விதத்துக்கும் நீங்க வந்து இதுவே வைக்க கூடாது. அந்த இடத்துல கம்பேரிசனே வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது. இல்லையா, நான் கேம்ல நடந்ததுதான் சொன்னேன்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா, எதை இழுத்தா நீ அடங்குவ அப்படிங்கிற மாதிரிதான் முத்து அதை இழுத்தாரு. அந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டு நீ வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் லாக்கி டப்பா டப்பா டப்பா. ஆமா, இதை வந்து சொல்லிட்டு போவார். டப்பா இல்ல ஜாக்கி, வேற எதுவும் சொல்லுவாரு. இப்படி பயிற்சி காட்டிக்கலாம் போவாரு. விச் இஸ் நாட் அது சொல்றது. இப்ப இந்த இடத்துலதான் இதை வந்து பிரச்சனையாக்கலாம் முத்து. இது ரைட் கெஸ்டர் கிடையாது என்ன பார்த்து அப்படின்ட்டு. தீபக் சொன்னார்ல, கை கும்புறதெல்லாம் என்ன ஏன் முத்து அதை எடுத்துக்கல அப்படின்னா, பலமான சப்போர்ட் வந்து அருணுக்கு இருக்கு, தீபக் சப்போர்ட் அருணுக்கு இருக்கு அப்படின்றதுனாலே வந்து முத்து வந்து காய் நகர்த்ததுல நிறைய விஷயங்கள். இன்னொன்னு, முத்துவுக்கு எதிரான ஆட்களாக வந்து அருண், சத்யா, விஷால்லாம் எப்பயோ மாறிட்டாங்க. விஷால் தான் வந்து நடுவில் வந்து சத்யாவையும் சரி, தம்மடி இடத்த சத்யாவையும் சரி, அருணையும் சரி மாத்தினது ஃபர்ஸ்ட். அதாவது அருண் விஷால் வந்து தீபக்கே மேனிபுலேட் பண்ணுவாப்ல, தீபக் பண்றது தப்பு அப்படின்னுவாப்ல, இந்த பக்கம் வந்து முத்து பண்றதும் தப்புன்னு சொல்லிட்டு தான் பண்றதை வந்து அழகா வந்து ஃப்ரண்ட் லெவல்ல வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறது அவருடைய வேலையாவே இருக்கு. அதுதான். சோ இதுல மாட்டினது பலியாடுல இன்னொரு ஒரு பலியாடு மஞ்சரி. அதுதான் சரியா. இப்ப இன்னைக்கு வந்து தீபக் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து கை கும்புத்து தான் திரும்பி ஒரு சாரி கேட்பாரு. ஓகேவா. இதன் பிறகு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பொம்மை டாஸ்க்.
பொம்மை டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் 4 பேர் விளையாடுவாங்க. அருணுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு, ஒரு மாதிரி பலமான போட்டி நம்ம கிடையாது, சாச்சனா வந்து நம்ம எல்லாம் வந்து போய் நல்லா ஹர்ட் பண்ண முடியாது, எனக்கு இது வந்து ஃபேர் கேமா இல்ல அப்படி இப்படின்லாம் புலம்பிடுவாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா எல்லாரும் உள்ள விட்டுறாங்க, ஒன்னும் பெருசா ஒன்னும் அங்க யாரும் வந்து அவங்களை தடுக்கிறதோ இல்ல அடிக்கிறதோ இல்ல பிடிச்சுக்கிறதோ கிடையாது. பட் அவங்க வந்து ஆட்களை கவர் பண்றது அன்பின் காரணம், அன்பின் முன்வைத்து எல்லாரையும் கவர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப பெரிய அஜாகு பவனா அல்ல டமால்ல போய் சத்யா வந்து ஹக் பண்ணி அண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சத்யா வந்து அவங்க வந்து தங்கம் நீ சூப்பரா விளையாடின தங்கம்ன்றாரு, முடிஞ்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் மொமெண்ட் அது. சரியா? சோ இது அதே மாதிரியான குழந்தைத்தனத்தோட இருக்கிறது வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவங்க அப்படி இல்லைன்றதுதான் அங்க மேட்டர். ஆக்சுவலி அதுதான் மேட்டர். எஸ். ஓகே. சோ இதன் பிறகு வந்து பொம்மை டாஸ்க்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அருண் வந்து தோத்துருவார். அருணுடைய பொம்மையை வந்து சிவாவால வைக்க முடியாது. அதுக்குள்ள அருண் ஓடி போய் சிவாவுடைய பொம்மையை வச்சிருவாரு. வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 3 பேர் இருக்கணும். இப்ப 3 பேர் இருப்பாங்க. 2 இதுதான் வந்து ஸ்லாட் தான் இருக்கும். இப்ப 2 ஸ்லாட்ல வந்து ஒன்னு வந்து சாச்சனா, ஜெஃப்ரி, இன்னொன்னு வந்து சிவா. சரிங்களா? இந்த ஸ்லாட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா ஓடுவாங்க. ஆனா இவரை எடுக்கும் போதே 3 பேர்ல பொம்மையை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சாச்சனா இங்க ரூல்ஸ் பேசுவாங்க. இந்த பாருங்கண்ணா, நான் என் பொம்மையை ஜெஃப்ரி எடுப்பான், ஜெஃப்ரி பொம்மையை நான் எடுப்பேன், உங்க பொம்மையை எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஒருவேளை ஏதாவது மாத்தி எடுத்துட்டோம்னா பாக்கலாம். ஆனா பட் நாங்க எடுக்க மாட்டோம், நீங்க என்னன்னு பாத்துக்கங்க. எல்லாம் திரும்பி மறைச்சு அப்படின்ற மறைச்சு. ஆனா இது உண்மையிலேங்க செய்யலன்னா சாச்சனா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இது செஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா டபால்னு இவர் எடுப்பாரு, ஜெஃப்ரி அதை வாங்கலான்னு போவாரு, ஜெஃப்ரி பொம்மை அப்படின்றாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அவர் எடுத்துட்டு போய் ஓடி போய் வச்சிருவாரு. ஸோ சாச்சனா அவுட். சாச்சனா வந்து ரொம்ப ஃபீல் ஆவாங்க. பட் அவங்க எல்லாருமே அவங்கள வந்து சமாதானம் படுத்தி முடிப்பாங்க. இதுக்கு அடுத்ததுதான் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து விளையாட வேண்டியது ஜெஃப்ரியும் சிவாவும் விளையாடணும். ஓகே. பிக் பாஸ் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. இவர் வந்து ஜெஃப்ரி வந்து ராயனை தேர்ந்தெடுப்பார். எதுக்கு ராயனை தேர்ந்தெடுக்கிறேன்னா, இல்ல நான் அவரோட பொம்மையை வைக்க முடியல, இப்போ ஒருவேளை அவர் என் பொம்மையை வைக்கலனாலும் எனக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி எனக்கு நல்ல ஒரு இது சொன்னது வந்து நல்லா இருந்தது. அப்பதான் வந்து ராயன் வந்து அப்படின்னு. இதுக்கு அடுத்தது வந்து சிவா கிட்ட கேட்பாங்க எதுக்குன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஆளு, அவர் வந்து இந்த பிளேலயே அவர் வேற லெவல்ல வந்து பிளே பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்த பேசிட்டு உள்ள போயிருவாங்க. இப்ப வந்து இவருக்காக வந்து அருண் விளையாடுவாரு, அவருக்காக வந்து ராயன். அருண் வந்து சொல்ல என் கால் வேற பேர் இருக்கடா அப்படின்னு விஜய் விஷால் சொல்ற, அவர் உன் பேரை சொல்லிட்டாருன்னு இவர் போய் ஷூ போட போவார். ஷூ போட போகும்போது பாத்தீங்கன்னா முட்டி போட்டு தானே மேடம். ஆமா சார். சிவா வந்து அருண் கிட்ட, எனக்கு ப்ரோ எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதுன்னா தெரியல ஜாக்கி, ஆனா என்ன சொல்லுவார்னா லவ் யூ. எஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவர் மேல லவ்ல விழுந்துட்டாராம் இவரு. ஓகே. எல்லாத்த விட ஒரு ராமருக்கு வந்து அணிலுக்கு வந்து கொடுத்த மாதிரி அவர் வந்து குனிஞ்சு வாங்கி போனா உண்மையிலேங்க இன்னைக்கு மொமெண்ட் ஆஃப் த டே அப்படின்னா அவரு தான். என்ன சொல்ல வரீங்க? அப்படி நான் வணங்கி வாங்கி மிருக சக்கரவர்த்தியில வந்து மோளம் அடிச்சுட்டு ரத்தமா ஊத்து சிவாஜிக்கு மிருதகம் அடிச்சுட்டு மிருக சக்கரவர்த்தியில அந்த மாதிரி இந்த காட்சியை மட்டும் பார்த்தேன். உண்மையிலேயே ஐயோ வேற லெவல் பண்ணது. லவ்ல விழுந்துட்டேன்னு, அதுக்கப்புறம் வந்து லவ் யூ. இந்த வார்த்தை ரெண்டுத்தையும் கவனிச்சுக்கங்க, நான் கேட்கும்போது சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இவரு உடனே ஃபீல் ஆயிடுவாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு உடனே குனிஞ்சு இவரும் முட்டி போட்டு அவரை ஹக் பண்ணிப்பாங்க 2 பேரும். நமக்கு வந்து என்ன பிரிஞ்சு போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை கொடுத்தாங்க ஜாக்கி. கொடுத்து முடிச்சுட்டு இவருக்காக விளையாட போவாரு. போனா இவர் குடுகுடுன்னு ஓடுவாரு, பெட்ல இருந்து பொம்மையை எடுத்துட்டு பெட்ல இருந்து இறங்கி வந்துருவாரு. திருப்பி பிட்டுக்குள்ளார போய் தான் இவர் மாத்தணும். மாத்த போனாலும் ராயன் அங்க வந்து இவர் போய் அந்த பொம்மையை தேடுறதுக்குள்ள இவர் இந்த பொம்மையை போட்டுதான் அந்த பொம்மையை எடுக்கணும், ராயன் போய் வச்சிருவாரு. அண்ட் இன்னொன்னு வந்து அவர் இருக்கிறதே 2 பொம்மை எடுத்தாச்சு. இப்ப ராயன் அந்த பொம்மையை எடுத்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அங்க ஒன்னும் பண்ண முடியாது. போய் ஜெஃப்ரி பொம்மை, அதனால இவர் ஜெஃப்ரி பொம்மை அவர் பொம்மையை எடுக்கல, ராயன் இன்னும் பொம்மை எடுக்கவே இல்ல. இவர் நினைச்சிருந்தாருன்னா திரும்பி பிட்டுக்குள்ள போய் அதை போட்டுட்டு அவர் தேடி இருக்கலாம். ஆமா, அது தேடுற டயத்துக்குள்ள ராயன் எப்படி இருந்தாலும் போய் வச்சிருவாரு ஜாக்கி. அதை ட்ரையே அவர் பண்ணல, அதுதான் மேட்ரு. அவர் இப்படி பாப்பாரு அப்பதான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகத்து வரும். சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது
என்ன சொன்னாரு அங்க முட்டி போட்டுக்கிட்டு? லவ் யூ லவ்ல விழுந்துட்டு சொன்னாரு. அதை எடுத்து பார்த்து என்ன பொம்மை வந்து அவர் கையில ஜெஃப்ரி பொம்மை வந்து எடுத்து பாப்பாரு. சிவா ஜெஃப்ரி ஹார்லி குயின் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட் ஷாட்ல வேற இன்னொரு ஷாட் ஒன்று ஆபத்து வந்துட்டு போவோம். சாப்பாடு ஊட்டுவார் தெரியுமா? இவங்க 2 பேரும் அங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க, இவரு கூட்டுவாரு. அந்த ஷாட்டு ஞாபகத்து வந்து போவோம். வேற மாதிரி போயிடுது. நம்ம எட்டு போயிட்டு வச்சிருவோம். வச்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து திரும்ப கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. கட்டி பிடிச்சி தடை விட்டுட்டே இருப்பாரு பாருங்க. நீங்க இவரு வந்து கில்ட்ல அழுவாரு. ஐயோ நம்மள வந்து அனுமார் ரேஞ்சுக்கு சொன்னாரு அப்படின்ட்டு. அவரு வந்து லவ்ல அழுவாரு. இவ்வளவு சுத்தமான ஒரு பரமாத்மா நீ தோத்து வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு. அவருக்கு என்னன்னா காலில இருந்து மஞ்சளோட சண்டை போடுறது. நான் என்ன நான் யார் யாருக்கிட்ட என்ன திட்டு வாங்குறதுன்ட்டு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் ஆர்லி குயின் தான் நீ ஜெயிச்சுட்டு நானும் வந்து அது உள்ள இறங்கி நான் வந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்றவர். என்ன எங்க நிறுத்திருக்கேன் நீ? ஆமா, அவர் விடவே மாட்டாருங்க. திரும்ப கட்டிப்பிடிச்சு அழுதுட்டே இருப்பாங்க 2 பேரும். அவர் ஃபீலிங் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்ல. அதுதான். சோ கடைசியில வந்து என்ன சொல்லுவாருன்னா, கடைசி இப்ப எப்படி அவர் சமாதானம், நீ ராயனை தோக்கடிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ஏய், அவன் புட்சால்தனமா உட்கார்ந்துருந்தா அவனை எங்க நீ தோக்கடிச்ச என்னையா சொல்ற அப்படிங்கிற. ஜாக்கி இதெல்லாம் கூட விட்டேன். இவர் தோத்து போயிட்டாருல. வானத்தை பார்த்தா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவாரு. நம்மளாம் என்ன செய்வோம், கேமரா கிட்ட போயிட்டு ஏய் சுஜா நான் எவ்வளவு ட்ரை பண்ணா நீங்க கேமை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் பேசுவோம். வானத்தை பார்த்து பேசுறாரு. டைரக்ட் கனெக்ஷன். இது வந்து கேமரா போய் உள்ளார ரெக்கார்டிங் ஆர்சி அது கேபிள் அதெல்லாம் போய் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் டெலகாஸ்ட் ஆகி தானே போகணும். இது ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னா அது நாளைக்கு தான் போய் சேரும். நாளைக்கு தான் அவனும் எடிட்டர் கண்ணு வச்சா எடிட் பண்ணி விடுவான். ஏற்கனவே நீங்க பாத்தீங்களா சுஜா கிட்ட பேசுறது போடவே இல்லை. ஆனா 24 hours போட இந்த கரும இவனுக்கு மயிரணி ஸ்டேட் டீலிங்கா வச்சுக்கிட்டு வானத்திலே அப்படின்றாரு, தாருன்றாரு, இப்படின்றாரு. அடுத்து இப்படிதான் டைரக்டாவே போல. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அது எதுக்கு சொன்னாருன்னே தெரியல. சரி விடுங்க. என்ன எனக்கு பயமே கிடையாது. என்ன பொம்மை எடுத்துனாலும் சரி பொம்மையை போடாட்டாலும் சரி நான் எனக்கு பயமே இல்லை ஆக்சுவலி. ஐயோமா எனக்கு வேற. ஓகே, இவர் வந்து வேணும்னே தெரியாத பாட்டாவே போடுவார் இலங்கேஷ். ஓகேவா? அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை ஓ அந்த இந்த பாட்டுக்காகவா? வீரல் கொண்டு மீட்டா அந்த சார் சத்தம் போடாதீங்க சார், ஃபைன் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க வேற. ஓகே, பாராமணி சொல்லியிருந்தாங்க சிவா நடிப்பு திறமையை காட்டினா போதும், அதாவது நடிப்பு திறமை வந்து காட்டினா போதும், நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. அதை தான் வந்து சிவா வந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. BBS including Shiva's presence in 1 hour episode as a comedy sequence கிறிஸ்தான்மி அவங்கள போட்டிருக்காங்க. ஜாக்கி பிளாக் ஃபுல் ஓவர் ஷர்ட் அழகு அப்படின்ட்டு லவ் சிம்பிள். தேங்க்யூ, லவ் யூ. ஐ மீன் ஃபுல் ஓவர் ஷர்ட் அழகு தான் சொன்னீங்களா? சாரி, வாங்கிக்கிறேன் அதை. அப்புறம் என்னது, நெக்ஸ்ட் வீக்கு சாச்சனா தான் கேப்டன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி கேப்டன் ஆனதும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். வில் வெயிட் அண்ட் இந்த சி ஹர் கேப்டன்சி அப்படின்ட்டு ராக்கமால் சொல்லியிருக்கா. கரெக்டாக பார்ப்போம் அதை. அதுதான் வி லவ் யூ ஜாக்கி அப்படின்ட்டு இலங்கேஷ் சொல்லுங்க. லவ் யூ டு இலங்கேஷ். ஜாக்கி அண்ட் சுதாக்கா சம் ஹவ் திஸ் சீசன்ஸு கலை இப்பதான் களை கட்டுது. யூ கைஸ் மேக்கிங் இட் சோ என்டர்டெய்னிங் 1 second to ஆரி சீசன்ஸ். நான் அவ்வளோ சிரிக்கிறேன் அப்படின்ட்டு சுஜி. தேங்க்யூ. உல்லாச பறவை கூட உங்களை வந்து பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் போட சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவரும் வந்து கலையை காப்பாற்றும் விதமாக நீங்க வந்து ஹிந்தி பிக் பாஸ் இல்ல பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நேர விழுங்கி இந்த ஷோ வந்து வேற நேரம் விழுங்கி யோசிச்சு பாருங்க. இதுக்கு 1 hour பேசியிருக்கோம், இப்போ 75 நிமிஷம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 மணி நேரம் வந்து திரும்ப இன்னொரு 100 நாள் நம்ம அடகு வைக்கணும், எங்கேயுமே போக முடியாது. நீங்களும் உல்லாச பறையும் சேர்ந்தா என்ன கலையை காப்பாற்றுவீங்க அப்படின்னு வேற ஒண்ணும் இல்ல. அது கரெக்ட் தான், இப்படியே இருக்கட்டும், இதுவே போதும். அருள் அவர்கள் வந்து இப்பதான் கண்ணையே முழிச்சாராம். குட் மார்னிங் போட்டிருக்காப்ல இந்தியால இருந்து. அதுக்கு 432 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. லைக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 262 பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாதிக்கு பாதி பேர் அந்த லைக்கை வந்து லைக்ல வந்து எதுவும் யூகோ பார்க்க வேணாம் போட்டுடுங்க. ஆமா, அதுதான் சரியா.
ஓகே. இது வந்து கேப்டன் ஒன்லி இஃப் ஷி காட் நாட் எவிக்டட் டுடேவாம். ஓகே. அட்லீஸ்ட் சிவா வந்து காமெடிக்காவது வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சத்யன் 2 பேரும் கடையை கட்டலாம். ஆமா. அது யாரோ சொல்லியிருந்தாங்க, ஆர்னவ் வச்சுக்கிட்டு சத்யனை கூட அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி. ஓகேவா. அப்புறம் நீங்க வந்து சத்யன் சொல்றீங்களா, அது ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. ஓகே, என்ன சொல்லணுமா? சத்யா அவர் பேரு. ஓ சத்யாவா? நீங்க சத்யன் சொல்றோமா? அது யார் சத்யன்? என்ன கூட தான் மணி யாருன்னு கேக்குறீங்க. கரெக்ட் தான். ஓகே. அப்பாடா. ஆமா. ப்ளூமிங் கிங்ஸ் வந்து வெறும் தேங்க்யூ போட்டிருக்கா இன்னைக்கு. ஓகேவா. இல்ல சாரி, நீங்க வந்து நல்லா பண்றீங்க ரிவ்யூவு, நைஸ் டு லிசன் டு யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நீங்க திரும்ப சொல்றதுதான், உங்க ஆபீஸ்ல, வீட்டுல, சொந்தக்காரவங்கள உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனை யாராவது ஏத்தி விட்டாங்கன்னா நீங்க ட்ரிகர் ஆயிடாதீங்க. நீங்க மஞ்சரி எல்லாரும் கார்னர் பண்ணி காலி பண்ணாங்க. அதை ட்ரிகர் பண்ணி அனுப்பிச்சது வந்து விஜய் விஷால் அண்ட் முத்து தான் பண்ணாங்க. ஆனா முத்துவோ விஜய் விஷாலோ வந்து நிக்கவே இல்லை, வேடிக்கை தான் பார்த்தாங்க. அதை நீங்க போய் ஏன்டா நீங்க வந்து கேட்கலன்னு நாங்களாம் ஒண்ணு போக சொல்லணும்னா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுல பேக்ரவுண்ட் கட் போட்டது ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஆர்ஜே ஆனந்தியும் சரி பவித்ராவும் சரி, அவங்க வந்து அழகா வந்து இந்த கன்சோல் பண்ற மாதிரி, மஞ்சரியை கன்சோல் பண்ற மாதிரி பேசும்பொழுதே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாங்க. அதேதான். ஏங்க இந்த பொம்மை டாஸ்க்ல தாங்க நான் வந்து பவித்ரா ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். பவித்ரா வந்து அப்படியே வந்து தேனொழுக பேசி அதுல வந்து அவங்களும் சரி இவங்களும் சரி 2 பேருமே அதுக்கு சரியான ஆளுங்க தான். அதே மாதிரி அமுதாவும் நம்ம சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. முத்துவுக்கு வந்து ஒரு பேக் போனே இல்ல. கமால்ல போய் தீபக் கிட்ட வந்து நீங்க ரைட்டு அப்படின்னு சொல்லுவாரு, மஞ்சரிட்ட போய் கரெக்ட்னு சொல்றாரு. அது வந்து சரியான ஒரு வளவள குழகுல ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க. இது திடீர்னு வந்து கோச்சின் மேல கீழே வந்துட்டுன்னு தெரியல. ஓகே. சிவா சொன்னதும் கரெக்ட் தான். சிம்பிளா வந்து மஞ்சரி ஃபெயில் ஆஸ் எ கேப்டன், தீபக் ஸ்கோர்ட் ஆஸ் எ கேப்டன், ஷி காண்ட் அக்செப்ட், அவ்வளவுதான். அது வந்து அவங்க அந்த பூவை கட் பண்றதுல ரொம்ப தெளிவாவே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ண போவாங்க, அப்புறம் நிப்பாங்க, அப்புறமேட்டா இல்ல நீங்க எவ்வளவு தூரம் போயாச்சு, சரி நீ கட் பண்ணியே ஆயிடும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணுவாங்க. இல்லைங்க, அது வந்து எந்த இடத்துல அது இன்னொரு விஷயமா அது மாறுச்சு அப்படின்னா, இங்க அது அந்த இடத்துல பேச வேண்டிய இடமா அது இல்லாம ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருந்து நாங்க நவுந்தா போதுன்ற மாதிரி அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றேன். அந்த ஒரு விஷயமும் அதை வந்து நீங்க அது என்ன சொல்ற, நீட்டி முழங்குறதா இல்ல, நீட்சி அந்த விஷயத்தோட அந்த ஒரு இதுவே போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, டெம்பர். அது வந்து நான் தமிழ்ல சொல்ல அது வந்து போயிடுச்சு. அந்த ஒரு இதுவே வந்து அது வந்து போயிடுச்சு அந்த இடத்துல. அதான் அந்த வார்த்தை இப்ப டக்குன்னு வரலையா? ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சிவா எப்பவுமே வந்து மஞ்சரி கிட்ட தான் வந்து கோவத்தை காட்டுறாரு, அண்ட் ஐ ஃபீல் இரிட்டேட்டட் அப்படின்போது சிவா 2 விஷயம் பண்றாருங்க. ஒண்ணு மஞ்சரி கிட்ட கோவத்தை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்ப நேத்து பாத்தீங்கல்ல, நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையானவர்கள் மீது தான் இவங்க வந்து தாக்குதல வந்து அதிகமாக தொடங்குறாங்க. அதேதான். இப்ப நேத்து என்ன பண்ணாரு? நேத்து யாருகிட்ட வந்து கத்தனாரு? மஞ்சரி தான். அதேதான். நீங்க இவரு அருண் யார்கிட்ட கத்துவாரு? அருண் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி இப்பதான் நீங்க முத்துக்கிட்ட போறாரு. ஆனா அது முத்துலாம் டச் பண்ணதே கிடையாது. அந்த மஞ்சரி ஜாக்லின் முன்னாடி ஜாக்லின் தாங்க, அப்புறம் மஞ்சரி அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம், அவர் யாரு பாட்ஷா சொல்ல வச்சாரு 100 தடவை? மஞ்சரி தான் சொல்ல வச்சாரு. தண்ணி கூச்சு வர்றது. நீங்க அன்னைக்கே நீங்க ரிவிட் எடுத்திருந்தீங்கன்னா, அன்னைக்கே சிவா வந்து நீங்க ரிவிட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களை கத்துவாரா? அதேதான். என்னது சார், என்ன சார், ஏங்க எல்லாத்தையும் விடுங்க, நீங்க டாஸ்க பத்தி பேசுறீங்க. 100 தோப்புக்காரணம் போடும்போது நீங்க கம்மன் தானே இருந்தீங்க. இல்லங்க, மஞ்சரியோட பெரிய தப்பு அங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. 100 தோப்புக்காரணம் போடுறப்ப நீங்க வந்து படட்டுமே, அவஸ்தைப்படட்டுமேன்ற மாதிரி தான் நீங்க கடந்து போனீங்க. அப்புறம் இப்போ உங்க கஷ்டத்துக்கு யார் வருவாங்க? நீ ஜெஃப்ரி கூட வந்து நின்றுட்டு கத்திட்டு இருந்தாப்ல. அதேதான். புரியுதுங்களா? நீங்க யார் பக்கமுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோ இல்ல எதுக்கோ நீங்க நின்னதே கிடையாது. அது மாதிரி நீங்க டக்குன்னு அதை மாத்தும் பொழுது அவங்க என்ன டக்குன்னு சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் கேட்கவே இல்லை, நான் ரோஸ்ட் இதுவே கேட்கலன்னுவாங்க. அப்ப வந்து ஜெஃப்ரி உள்ள வருவார். இல்ல மாத்துறீங்க, நீங்க மாத்தி தான் பேசுறீங்க. ஏன்னா ஜெஃப்ரி அங்கதான் இருந்திருக்காரு. நான் கேட்டேன், எனக்கு கொடுக்கல, நீங்க அங்க நின்னு தவாதான் கேட்டீங்க அப்படின்னு ஜெஃப்ரி. இப்ப அததான் நான் சொன்னேன். இந்த ஒரு விஷயமும் சரி. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க தோப்புக்காரன விஷயத்த விட்டுருங்க ஜாக்கி. தோப்புக்காரன விஷயமே இப்ப கேக்குறாருல விஜய், அப்ப நீங்க சொல்லணும்ல சார், தோ இருக்காரு சிவா, என்ன கூட தான் அவ்வளவு வந்து டாஸ்க் பண்ண அது சொல்றல. இன்னொன்னு இந்த சீசன்ல எல்லா ஜாக்லின் ஆல்சோ அந்த சேம் மிஸ்டேக் அது சொல்லி தொலைறல. உங்களுக்கு எல்லாம் அந்த வருஷம் 6 வர்ணிப்பாரு பாருங்க. ஒரு கையை தூக்குனாருன்னா 1/2 மணி நேரத்துல அந்த ஹோல் எபிசோட்ல தான் காயப்பட்டது யார்
யார் ஜாலரா அடிச்சாங்க, யார் யார் எடுத்து வச்சாங்க, இந்த அறிவு கர்மாந்திர குணமா இல்லாம உள்ளார போய் உட்காந்துட்டீங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. என்னவோ போங்க. ஓகேவா, கரெக்டா போட்டார். நீர்த்து போதல், ஆர்பி செந்தில்குமார் மதுரை கரெக்டா போட்டார். நீர்த்து போதல் கரெக்ட். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இதுல வந்து என்னன்னா யாரு ஜெஃப்ரி இப்ப வந்து பொம்மை டாஸ்க்ல ஜெயிச்சிருவாரு அது சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி இங்க கமெண்ட் படிச்சிடுறேன். இன்க்ளூடிங் ஷிவாஸ் பிரசன்ஸ் இன் 1 hour எபிசோட் வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸா அவங்க வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து படிச்சிட்டீங்களா? சாரி, நமக்கு தெரியல சார் நீங்க படிச்சது. ஓகே, ராகமல் வந்து அண்ணா நெக்ஸ்ட் வீக் சாச்சனா தான் கேப்டன் சொல்றாங்க. அதையும் படிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன படிக்கிறது இப்ப இருந்தா படிங்க, இல்லைன்னா அப்புறம் அடுத்த கதையை சொல்லுங்களாங்க. இங்க பாருங்க, ஜான்சன் வந்து ஒரு இதை நான் உங்ககிட்ட நான் சொன்ன விஷயத்த ஜான்சன் சொல்றேன். பட் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன சில விஷயங்கள்னால நான் இப்ப வந்து அதை வந்து நான் ஓகே அக்செப்ட் பண்ணேன். மஞ்சரி as யூஷுவலா வேர்ட்ஸை ட்விஸ்ட் பண்றாங்க சௌந்தர்யா கிட்ட. அதனாலதான் சௌந்தர்யா ரியாக்ட் பண்றாங்க. அதை கவர் அப் பண்றதுக்கு தான் மஞ்சரி டோல்டு ஷட் அப். அப்புறமும் அதையும் மாத்துவாங்க ஜாக்கி. நான் ஷட்டப் நேத்தி சொன்னேன்னு அப்பதான் சௌந்தர்யா திருப்பி நேத்தி சொன்னது எதுக்கு இல்ல அது நானும் வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், ஏன்னா இவங்க எல்லாம் சாப்பிட வந்தது வந்து என்னன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட வந்திருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு 2வது வாட்டி பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது அந்த பிரச்சனை. அப்ப வந்து ஏன் வந்து தர்ஷிகா வந்து அதுக்குதான் வந்து எடுத்தவே சாரி கேட்பாங்க. நாங்க சாப்பிட உட்காந்துட்டோம்னு ஜாக்லின் சொல்லுவாங்க, அப்ப எப்பதான் எல்லாரும் வந்து சாப்பிடுறது கிச்சன் டீம்ல எப்பதான் சாப்பிடுறது அப்படின்ட்டு. அதேதான் இதுல அவங்க அதே மாதிரி இன்னொன்னு சௌந்தர்யா கிட்ட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களை திரும்ப 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 பேசினா அவங்க வந்து பயங்கரமா கத்துறாங்க. உதாரணத்துக்கு சாச்சனா ஒத்துக்க வைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசும்போது சௌந்தர்யா வந்து கத்துறாங்க. பட் மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு வந்து அப்பையில இருந்தே வந்து அந்த அவங்க மாத்தி பேசுறாங்க, அவங்க போய் பேசுறாங்கன்றது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்ட்ல. அததான் இங்க ஜான்சனும் வந்து அனிதா செல்வராஜ் வந்து யூ ஆர் எக்ஸாஜரேட்டிங் முத்துஸ் வேர்ட்ஸ். அனிதா செல்வராஜ் சொல்றாங்க, முத்துவோட வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸாஜரேட் பண்றீங்க. யூ ஆர் சப்போர்ட்டிங் ஃபுட் ஸ்டீலர்ஸ் லைக் ஜாக் அண்ட் சவுண்ட். ஆமா ஏமா இப்ப ஒரே ஒரு கேள்வி தான். இப்ப நாங்க வந்து தாங்க தான் எக்ஸாஜரேட் பண்ணிட்டோம். ஏன் முத்து வந்து நீங்களா பிரியாணி தெரிஞ்சு தானே சொல்ல வேண்டியதானே? ஏன் அது சாச்சனா தானே அதுல இருந்தாங்க, சொல்ல வேண்டியது. அவ்வளவு நேர்மையான ஒழுக்க சிலர்ல அவரு அடுத்தவங்க ரேஷனை வந்து அவரால் எடுத்து தாங்க முடியாதுல்ல அவரு அப்படின்னா சொல்ல வேண்டியது. எதுக்கு சாச்சனா திருப்பி பிரியாணி சாப்பிட்ட குரூப் தான் இருந்தாங்க. அப்புறம் இப்ப இன்னைக்கு தீபக் அவர் ஏன் சப்போர்ட் பண்ணாரு? இப்ப அந்த இடத்துல உண்மையிலேயே கார்னர் ஆகுறாங்கல்ல மஞ்சரி கிட்ட வந்து உங்க கூட தானே இருந்தாங்க அந்த பொண்ணு. ஆமா, அப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில நான் 1000 இருந்தாலும் அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல கேட்காதது தப்பு. ஒரு கேப்டனா நீங்க அந்த இடத்துல கேட்காதது தப்புன்னு சொல்லணும்ல. நீங்க ஏன் நான் உடனே அந்த இடத்துல தீபக்கா மாறுனீங்கன்னு கேட்கணும்ல. கேட்க மாட்டேன்றாரு. அதுதான் முத்தோட ப்ராப்ளம்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா, ஆரி வந்து வின் பண்ணதே வந்து என்னன்னா அவருக்கு வந்து எப்ப வந்து சாரி கேட்கணும்னு தெரியும். அதே போல மஞ்சரி வந்து அத வந்து அவ்வளவு ஈஸியா செய்யறது இல்லை. சோ நவ் ஒன்லி தீபக் சாரி இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் த மைண்ட் ஆஃப் வியூவர்ஸ்ங்கறத சிவானி சொல்லிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா சிவா ஏன்னா சாரியே கேட்காத தீபக் எல்லாம் கேட்கிறாரு. கேட்க மாட்டாங்க. அதுதான் இதுதான் பிரச்சனை. இந்த ஆட்டிடியூட் யாருக்கா இருந்தாலும் அவங்க வந்து அவமானப்படுவது உறுதி. அதே மாதிரி பிரெட் நீட்டிட்டு ஏமா எனக்கும் கொஞ்சம் வந்து ஜாம தடவுமா, எனக்கும் கொஞ்சம் பட்டர் கொடுமா, முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளவு நேரம் கை நீட்டே இருக்கேன் ஜாக்லின் அவனுக்கு தடவை இல்லையா, பட்டர் மட்டும் கொஞ்சம் தடவு அப்படின்னு அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அப்படியே கையை நீட்டிட்டு தவா இருக்கா இருக்கு எனக்கு வந்து நெஞ்சு அடைக்குது அதனால நான் கேட்டேன் அப்படிங்கிற பொழுதுதான் இங்க வந்து பிரச்சனையே. ஓகே, ஸோ நோ ஜாக்கி ஃபர்ஸ்ட் பட்டர் தான் கேட்பாங்க. ஓகே, எல்லாருமே அதை தான் நிறைய ஜான்சன் மரியதாஸ் எல்லாம் இல்லை எல்லாருமே அதான் சொன்னாங்க. அவங்க வந்து அதனால தான் கெச்சர் அவங்க கேட்ட விதம் சரியில்லை, கேட்க காதலே விடாத மாதிரி கேட்டாங்க. அவங்க எல்லாமே கிச்சனில் வந்து மும்முரமாக இருக்கும்போது கை நீட்டிகிட்டே இருந்தால் யாருக்கு தெரியும். அப்புறம் தான் வந்து அவங்க தவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எஸ் ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட்லி மிஸ்ஸிங் கண்டஸ்டன்ட் சிவானி சொல்லியிருக்காங்க. ஆரி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸையும் அந்த பாயிண்ட் வந்து ஆர்டர்ல வந்து சொல்லுவாரு. உண்மையிலே வந்து அவ்வளவு பேர், அதாவது அர்ச்சனா மாதிரியான ஜாம்பவான்லாம் வந்து மண்ணக்க வீட்டு போன சீசன் இது. ஆக்சுவலி அர்ச்சனா இவங்க இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து இவரு இப்ப வந்து இதுல கூட நடிச்சாரு ரியோ அவங்களாம் இருந்த சீசன் அதுன்னு சொல்ல வரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலாஜி முருகதாஸ் மாதிரி ஆட்கள்
எல்லாருமே வந்து பண்ணி அவர் நின்னதெல்லாம் வந்து பெரிய விஷயம், அது உண்மைதான். அந்த டேலண்ட் தான் அவர் வந்து இன்னை வரையிலும் பேசிட்டு இருக்கோம் பாருங்க, இத்தனை சீசன் தாண்டியும். எஸ், எவ்வளவு பேர் இருக்காங்க, 468 பேர், 500 பேர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஆனா லைக் போடாதவங்க லைக் போடுங்க. இல்ல நம்ம அப்ப சீக்கிரம் முடிச்சிடலாமா? அவ்வளவுதான், 85 ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். நீங்க லைக் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து இன்னொரு 100 நிமிஷம் வரலையும் போவோம். இல்லைன்னா இல்லைங்க சொல்றேன், நம்மளுக்கும் டயர்ட் ஆகுதுல்ல. நாராயண் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவர் காலையில வந்தனால வந்திருக்காப்லன்னு நினைக்கிறேன். அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு. ஓகேவா. அண்ட் அர்ச்சனா அவர்களும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது அர்ச்சனா. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா தருண் விக்னேஷ் போட்டிருக்காங்க, when you forgot and say something different in the house they will call it lying. இததான் நான் சொன்னேன், கரெக்ட். எதுக்கு யாருக்கோ போட்டுற கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிருக்காளான்னு தெரியல. பட் பிகாஸ் யூ ஆர் சேயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அக்கார்டிங் டு பீப்புள் அரௌண்ட் யூ, அது வந்து போய் அதை தான் நான் வந்து நேத்தா நம்ம வந்து நீங்க ஒன் சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நீங்க லைக் பண்ணுவோம்னா நீங்க தாராளமா கிளம்பலாம். நான் இந்த யூடியூபர்ஸ்லேயே நான் திரும்பவும் சொல்றது அதுதான், இந்த வந்து நீங்கள் வந்து லைக் போடுங்க அப்படின்றது, உங்களுக்கு பிடிச்சா லைக் போடுங்க, இல்லை கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு பார்க்கணும் அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எஸ், ஆமாம், ஒன் சைடு தானே பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே முடிஞ்சு போச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, போவாத, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் வந்து அதான் சிவானிக்கான பதிலாகவும் தான் இப்போ வந்து தருண் விக்னேஷ் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேண்டம் வீடியோஸ் அவர்கள் வந்து ஹாய் நீத்து போச்சுங்கிற வார்த்தை தான் ராஜா கிருபா நானும் தேடிட்டே இருந்தேன். கரெக்ட் தான். சக்திவேல் நாராயணன் வந்து வந்துட்டு லைக் போட்டு போயிடுறாராம், அப்பப்ப வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திலோஷினி இப்பதான் வந்திருக்காங்க. வேற யாராவது வந்து வானத்தை பார்த்தீங்களா, பாரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போதான் நானும் பார்த்தேன். ஐ கேன் கமெண்ட் டுடே. லாஸ்ட் 2 days வந்து கமெண்டே பண்ண முடியலையா யாமினி செல்வாவால, என்னன்னு தெரியல. ஜாக் வந்து கிளவரா வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க விஷால. மஞ்சரி காம்போ ப்ராப்ளம் வந்து கரெக்டியன் ஏதோ ஒன்று போட்டிருக்காரு, வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ், என்னன்னு புரியல. சத்யா வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டேன். அதான் பார்க்க சொன்ன மாதிரி, ஐ லைக் மஞ்சரி a lot but I feel bad she is not taking a stand and stay strong by it. Yes, இந்த stay strongன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப எளிமையா இதாயிடுறாங்க, போயிடுறாங்க. அதே மாதிரி மாத்தி பேசும்போது கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ணாம போயிடுறாங்க. இப்போ ஜெஃப்ரிக்கு தெரியுது என்ன பண்ணீங்க அப்படின்றது, கூட இருக்கிற ஜெஃப்ரியில இருந்து எல்லாருக்குமே தெரியுது. அதுதான் அங்க அவங்களுடைய பெரிய பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்கள்ல மாட்டி. இன்னொன்னுங்க, சாரி கேட்கணுங்க டக்குன்னு, அந்த இது அவங்க கிட்ட இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான்லாம் எவ்வளவு சாரி கேட்டிருக்கேன். நான் எங்க காலடி நாய்சிலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான்லாம் டிபெண்டா நீங்க காலடி நாய் செல்வியா வாழறீங்க இல்லையா? இந்த சரி, காலடி நாய் செல்வியா வாழறதுன்னா நான் இன்னைக்கு என்னன்னு காட்டுறேன். ஏன்னா காசு இல்லை அக்கௌண்ட்ல, ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். காலடி நாய் செல்வியா தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேதான், வரேன் ஒரு விஷயத்துக்கும் வரேன். தாராளமா ப்ளீஸ். காலடி நாய் செல்வியா நீங்க உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சண்டை நேத்து போட்டு மறந்து போயிட்டு வெக்கமே இல்லாம போய் குட் மார்னிங் டா பட்டு அப்படின்றீங்க. அப்ப நான் சொல்லட்டா, அதே எரும மாடு மாதிரி என்னை விட ஒசரத்துலயும் நல்லா வளர்ந்த எரும மாடு மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னா சொல்லட்டுமா? எங்க அப்பால என்ன லிஸ்கா பெத்து போட்டுருக்காரு. வாங்க அதேதான் நானும் கேட்பேன். வந்துடுறது. சரி வாங்க. ஐயோ, ஒரு ஃபேன் பாய் ரிக்வெஸ்ட் ஜாக் ஸ்பேரோ ஏதோ போட்டிருக்காரு. ஆனா ஃபேன் பாய் ரிக்வெஸ்ட் என்னன்னு போடல. நான் கூட ரொம்ப ஆர்வமா ஏதோ பார்த்தேன். சரி, என்னன்னு தெரியல. ஜாக்கி இன்னும் கொஞ்சம் இருக்கு, இது வந்துருவோமா? இப்ப நீங்க எனக்கு வந்து நீங்க ஒரு சைடா பேசுற மாதிரி இருக்கான். ஆமா, ஒரு சைடா தான் நான் பேசிட்டு இருக்கேன். கரெக்ட் தான். ஓகே, நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஒத்த கண்ணுக்கு வாங்க நீங்க டக்குன்னு. ஓகே இருங்க. சரிங்க, இப்ப என்ன விஷயத்துக்கு வந்துடுறேன் நானு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஜெஃப்ரி ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? ஜெஃப்ரி ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அருணுக்கு வந்து இப்ப இந்த ஹக் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? வானத்தை பார்த்தது வரைக்கும் பேசி முடிச்சிட்டோம். கரெக்டா? இதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து ஜெஃப்ரி ஜெயிச்சதுனால அவர் வந்து அடுத்த வாரம் வந்து நாமினேஷன்ல கிடையாது அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. யார் நல்லா விளையாடினாங்க? நம்ம ஏதோ வார்த்தை வந்து என்னதுங்க மேடம்? நல்லா விளையாடினாங்க. ஓகேவா? எஸ். சோ அதனால வந்து யார் நல்லா விளையாடினாங்க அப்படின்றப்ப தீபக் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவை சொல்லுவாப்ல. அதாவது ஒரு சார்ஜென்ட்டா நான் வந்து கொடுத்தாலும் கூட அத வந்து பண்ணதுனால நல்லாவே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்லுவாப்ல. அதன் பிறகு வந்து அருண் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு அது பேர் என்ன, கிச்சன் இன்சார்ஜ்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல தான் நீங்க அருணோட ஃபேஸ் கட்ட பாருங்க.
அப்படியே ஒரு மாதிரி தெய்வம் ஐயா நீ எனக்கு அப்படிங்கிற மாதிரியே பாப்பாரு. அது அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நிஜமாலுமே நம்ம நான் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்றேன். உங்களை நீங்களாம் வந்து அவங்க கிடக்கிற மயிராண்டி கதை உங்களுக்குலாம் நீங்க அப்படிதான் மேடம் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவீங்க மேம் சொல்றேன். ஐயோ நீங்க அதுதாங்க நீங்க எப்பேற்பட்ட ரெஸ்பெக்ட் எங்களுக்கு தெரியுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க, எப்படி வச்சு செய்வீங்க, யார் யார என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்து போயிருவோம். விஜய் விஷால் எப்பவும் போலதான் நம்ம நண்பானி வந்து வேற லெவல்ல வந்து உனக்கு ஒரு ஒரு பொறுப்புன்னு கொடுத்துட்டு அவர் வேற மாதிரி இருப்பார். அதனால அருணுக்கும் சௌந்தர்யாவும் தான் அவர் சொல்லுவாரு, ஒன்னதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு ஷாக் ஆயிடும். அது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் பெருமையா தான் பாப்பாங்க அவங்க, ஒரு மாதிரி குழு குழு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது சாட்சனாக மாறின அப்புறம் தான் மூஞ்சி சுவாயின்னு. ஆமா சிவாவும் வந்து சிவா எப்படி இருந்தாலும் அருணை தான் சொல்லுவாரு, ஏன்னா அவர் கண்ணில் ஒரு லவ் பார்த்து ஏங்க ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சி தலை விட்டுட்டே இருப்பாருங்க. அழாதடா குமார் அழாதடா குமார் அழாத. இந்த படத்துல ஏதோ ஒரு கேள்வி ஒன்று சொல்லும், அழுவாதடா ராசா அழுவாதடா ராசா அழுவாதன்ற மாதிரி அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். திரும்ப வந்து கில்ட் ஆகி திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்குவாரு, திரும்ப அழுவார் இவரு. அப்பதான் அந்த அழுகை வந்து அவருக்கான அழுகை தோத்து போனது பொம்மை அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அச்சமில்ல மஞ்சரி பண்ண வேலை அதுல வந்து அலண்டு போய் இப்படி ஆகி போச்சு என் கதை. 30ஆம் தேதி பர்த்டே அதுவுமா இப்படி என்ன அழகிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி, இங்க வந்து சிக்கிட்டே இந்த சரையில அப்படின்ற மாதிரி ரேண்டம் வீடியோஸ் கேட்டிருக்காரு. நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதுக்காக ரெகக்னிஷன் எதிர்பார்க்கறீங்க, அது கரெக்ட் தான். ஆனா இது எப்படி ஃபேர் ஆகும், நாங்கெல்லாம் லைக் போட்டவங்க இருக்கிறப்ப நான் மட்டும் கடையை முட்டு போறேன், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் 1000 பேசுவான். நம்ம மறுபடி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நமக்கு தெரியாதா இங்க எத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க, ரெகுலரா யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்றேன். இவரு கூட தான் சொன்னார், நான் கிளம்புறேம்மா, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒன்னும் பிரயோஜனமே இல்லைன்றப்ப பயங்கரமா ஏதோ இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்து ஒன்னும் இல்ல மொமெண்ட் தான் அதுல கீழே போட்டு அந்த மாதிரி ஏதோ சொல்றதுதான். சரியா முத்து வந்து ஜெஃப்ரி சொல்லுவாப்ல. அதன் பிறகு வந்து சாட்சனா வந்து அவளை மாற்றிக்கொண்டு அவர் பயங்கரமா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சத்யா வந்து அருணையும் ஜாக்லினையும் சொல்லுவாரு, ஏன்னா 2 பேரும் சமையல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல. யாரோ கூட சொன்னாங்க சத்யா வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணாரு கிச்சன்ல, அதனாலதான் அவர் வந்து சமையலுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண உடனே வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து அன்ஷிதா ஜெஃப்ரியையும் சாட்சனாவையும் சொல்லுவாங்க, 2 பேரும் தான் நல்லா விளையாடினாங்க அப்படின்ட்டு. ஜாக்லின் வந்து சத்யா வந்து இப்படி வந்து இவ்வளோ ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டுலாம் போகவே இல்லை, ஒரு 100 வெங்காயம் கொடுத்தாலும் கட் பண்ணிட்டு அங்கேயே பத்துக்குவாரு போல இருக்கு, அந்த அளவுக்கு வேலை செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி சத்யாவை பாராட்ட அவங்க ஒண்ணு நெகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நான் இதுக்காக சொல்ல எனக்கு வந்து சொன்னீங்கன்னு சொல்லல, போன வாட்டி நீங்க தான் வந்து நான் வந்து நல்லாவே விளையாடலன்ற மாதிரி சொன்னீங்க, நான் ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் பர்சன் என்னவோ ஒன்று சொன்னாராம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன எனக்கு சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் ஆவாங்க. அதன் பிறகு வந்து சாட்சனா வந்து யார் சொல்லுவாங்க, ஜெஃப்ரியா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது டப்புன்னு வந்து டை மாதிரி வந்துரும். அருணுக்கும் 7 ஓட்டம் என்ன வந்து சாச்சனாக்கும் வந்தோடனே அருணே வந்து சாச்சனாக்காவை சொல்லிடுவார், நிறைய விஷயங்கள்ல வந்து மாறிட்டு இருக்கா, அதனால நான் சாச்சனாவுக்கே வந்து என்னுடைய ஓட்டை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாச்சனாவும் ஜெஃப்ரியும் தான் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸா வந்துருவாங்க. இதுக்கப்புறம் ஒஸ்ட் எப்பவும் போல ஒஸ்ட்னு வரும்பொழுதே ஃபர்ஸ்ட் சிவா அவர்கள் தான் ஆரம்பிப்பாரு. முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து மஞ்சரியை தான் சொன்னாங்க. மஞ்சரியை சொன்னதற்கான காரணங்கள் வந்து என்னன்னா, ஒண்ணு இந்த வீட்டுல நடந்த நிறைய சண்டைக்கு அவங்க தான் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இன்னொன்னு வந்து கேம்ல அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா நாமளே நேத்து வந்து சொல்லிட்டு இருந்தோம், அவங்க பேர் என்ன, பவித்ரா உங்க டாலை வைக்கலன்னா பவித்ரா நீ போய் என் டாலை வை, நீ தானே தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிருக்கலாம், ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருக்கலாம். குடுக்குன்னு ஓடி போய் உங்க பவித்ரா டாலை வச்சிருவாங்க. நேத்து பவித்ரா அதனால தானே ஜெயிச்சாங்க. அந்த கேமை விட்டு கொடுத்தது இல்ல, அந்த கேமை விட்டு கொடுத்தது மட்டும் கிடையாதுங்க, அதுக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்காக செஞ்சவங்களுக்காக நீங்க நின்று இருக்கீங்களா, அந்த கேமுக்காக விளையாடி இருக்கீங்களான்றதான் கேள்வி. உங்களுக்கு 1000 ட்ரிகர் இருக்கட்டும், நான் வந்து நீ ஏன் வை முதல்ல வை அப்படின்னு நீ சொல்லிருக்கணும். நீங்கள் திருட்டு பிரியாணி குரூப்பை வெளிப்படுத்துறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சொதப்பிட்டு இருந்தா உங்ககிட்ட கைண்ட்னஸ் இருக்க மாட்டேது. இப்போ அம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன், இது நக்கலாக கூட இருந்துட்டு போகலாம், சாரிம்மா சாரி முடிஞ்சுதா, அங்கேருந்து வந்து இவரு வந்து கேட்டு போகிறாரா, சாரி கேட்குறாரா. அதே மாதிரி முத்து வந்து நான் அவங்களை ஏதாவது காயப்படுத்தினா அவங்கள என்ன மன்னிச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தைகள் ஏதாவது வந்து ரொம்ப ரேர் கேசஸாக தான் அவங்ககிட்ட இருந்து வருது, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஐயோ திருப்பி கீழே போயிருச்சு. ஓகே சரியா? இப்ப இது யார் யார் வந்து பேடுன்றத சொல்லிடுறேன். இதை தவிர்த்து வேற யார பேடுன்னு சொல்லுவாங்கன்னா ராணவ எல்லாருமே சொல்லுவாங்க.
இதுல ராணவ யாரு சொன்னாங்கறது மட்டும் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டேன். முத்து சொல்வார் ஜாக்கி. அதேதான் நேத்து வந்து என்ன சொன்னாரு, ஏத்தி விட்டது அது ஏத்தி விட்டது பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து இப்ப வந்து கரெக்டா ராணவுடைய விளையாட்டு சரியில்லை அப்படின்னு வரட்டாமால்னு முடிஞ்சு போச்சா. சோ இப்ப வந்து அதேதான் வந்து பார்க்கவே சொன்னதும் பிரித்தாளும் சூழ்ச்சி தான் அவரு விளையாடுவாரு. விஷால் வந்து ஜாக்லினையும் சவுண்டையும் சொல்றதுக்கு காரணம் அதுதான். எஸ், ஓகேவா. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யார் யாரு ராணவும் மஞ்சரியும் தான் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா மாறிடுவாங்க. மாறின உடனேவே வந்து பிக் பாஸ் அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பொம்மையா மாத்திடுவாரு. பொம்மையை மாதிரி இப்ப என்னன்னா பேசாதீங்க, ரெண்டு பேரும் பேசாதீங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க கொடுத்துட்டு அவங்க வந்து மைத்ரி வந்து ஃபுல்லா கால்ல இருந்து சத்தம் கேட்டிருப்பாரு போது. சரி இது எப்படி பண்ணணும் அப்பதான் வந்து ஒரு படிக்கும் போதே பாப்பாரு தீபக். இல்லையே இது நம்மளுக்கான டாஸ்க், இது அவங்களுக்கான டாஸ்க், நம்மளுக்கான டாஸ்க். பாத்ரூம் போனா ஒரு ஆளை கூட்டு போறது வர்றது நம்மளுக்கான டாஸ்க். இதுல அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இவங்களே தான் தனித்தனியா நடந்து வருவாங்க 2 பேரும். ஓகேவா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் பிறகு வந்து மஞ்சரி கிட்ட வந்து ஆர்ஜி ஆனந்தி பேசுவாங்க. இவங்க வந்து நீங்க வந்து எஃபோர்ட்டே போடல, விட்டு கொடுக்கலன்னா நீங்க உங்களை எப்படி சொல்லலாம். பவித்ரா ஜெயிக்கணும்னு இவங்களுக்கு ஆசை, பவித்ராவை அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதனால மஞ்சரி மைண்ட வந்து இப்ப வந்து மண்டையை கழுவிட்டு இருப்பாங்க ஆர்ஜி ஆனந்தி வந்து. அந்த மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நான் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் பார்த்த வரைக்கும், ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளாரே இருந்து பிக் பாஸ் பார்த்து நான் பார்த்த வரைக்கும் நீங்க கரெக்டா தான் விளையாண்டீங்க மஞ்சரி. எனக்கு வந்து உங்க பேர்ல நான் ஒரு தனியால பார்க்கும்பொழுது நீங்க உங்க பேர்ல இருந்த விஷயங்கள் எனக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரபிஸ்டா பேசுவாங்க. இதுக்கு அப்புறம் பவித்ரா இதான் கடைசி. தர்ஷிகாவை வந்து தர்ஷிகாவும் பவித்ராவும் அன்ஷிதாவும் பேசுவாங்க. நைட்டு முடியறப்ப பேச ஆரம்பிச்சது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, தர்ஷிகா இப்ப விஷால் என்ன வந்து ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டாருல்ல, அவங்கள ஒஸ்ட் பர்ஃபார்மரா சொல்லுவாரு விஷால். விஷால் என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மரா சொல்றாரு அப்படின்னா, அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, தர்ஷிகா அவர்கிட்ட பேசுறதை தவிர்த்து அவர் வேற என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அன்ஷிதா பயங்கரமா எடுத்துன்னு வருவாங்க. அது எனக்கு புரியுது. ஆனா வந்து ஏன் யாருமே சொல்ல மாட்டேன், இந்த வீட்டுல நிறைய பேர் வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க, ஏன் அவங்களுடைய பெயரெல்லாம் வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு ஆனா வந்து 1 hour எபிசோட்ல அன்ஷிதா அன்ஷிதா வந்து ராணவி மஞ்சரின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப ஏன் இப்ப நாம வந்து பவித்ராவா இருக்கும், இப்ப அன்ஷிதா இப்படி சொல்றாங்க. அன்ஷிதா நீ எல்லாரையும் சொல்றிய அன்ஷிதா, நீ ஏன் விஜய் விஷால் பேரை சொல்ல மாட்டேன், கேட்கணும்ல. ஆமா, ஆனா கேட்க மாட்டாங்க. பட் ஆனா விஜய் விஷாலுக்கும் அவங்களுக்கும் தான் ஒரு இதுன்னு சொல்லி அது போய் ஒரு சாஃப்ட் கார்னர் சாப்பாடு கூட ஊட்டுவாங்க அவங்க. அவரு அப்ப கூட வேணாம்னு சொல்ல மாட்டேன். அப்ப ஏன் நீ சொல்ல மாட்டேன்ற, நிறைய பேர் விளையாடுறேன்னு சொல்றல, அப்ப உன் வாயில இருந்து விஜய் விஷால் பேர் வரல, இது என்ன காரணம் அன்ஷிதா அப்படிதானே. ஆமா, விஜய் விஷால் ஏதோ சொன்னதா கூட ஒரு இடத்துல படிச்சேன். அவர் வந்து ரொம்ப பெரிய பிராண்ட்ல கையெழுத்து போட போறாராம். ஆமா ஆமா ஆமா, நான் கூட படிச்சேன். ரொம்ப பெரிய பிராண்ட் வந்து ஒண்ணுமே இல்ல ஆலாம் பாரு அப்படின்னு பெரிய பிராண்ட்ல கையெழுத்து போட போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தாரு போல இருக்கு. அதேதான், அது என்ன கதை ரஷ்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு போல இருக்கு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கு போல இருக்கு. சரி விடுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதுதான் அந்த கேமே விட்டு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. அதுக்கு மேல அங்க என்ன ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல, அவ்வளவுதான். அது கீழே போட்டுற மூமெண்ட் தான். சரி, இந்த மாதிரி அவங்கள்ட்ட இவங்க பேசின்னு இருப்பாங்க. பேசி முடிக்கும் பொழுதுதான் வந்து இந்த வீடு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வந்துருவாரு என்ன மாதிரி. ஓகே, சூப்பர். இவ்வளவுதான் நடந்த விஷயம். எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசியிருக்கோம். ஓகே ஓகே, 100 நிமிஷம் வந்து போச்சா? இப்ப 478 பேர் வாட்ச், 312 பேர் லைக் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே, குட். 11:40 ஆகுது. நம்மளும் கடையை சாத்துற நேரம் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்மளும் கிளம்பலாமா? எங்க வந்து இப்ப கீழே இருந்து தான் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வரணும் ஜாக்கி. ஐ வில் கட் திஸ் வென்ஷிப் இஃப் ஐ வேர் மஞ்சரி பத்மினி, இததான் நான் சொல்றேன். இப்ப அடுத்த வாட்டி முத்து பேச வரும்போது, முத்து தயவு செய்து நீங்க நியாயங்கள் நிறைய பேசுறீங்க முத்து, அதை கரெக்டான இடங்கள்ல எனக்கா பேசுறது இல்ல முத்து. அத சொல்லுங்கன்ற நானு இங்க மத்தவங்க எல்லாம் போட்டு காலியாகிட்டு இருக்கீங்க. அங்க முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட வந்து ராயன்ட்ட பேசும்போது எனக்கு முத்து பரவாயில்ல ராயன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து முத்து பேசின உடனே ராயன் எனக்கு வயிறே வலிச்சுது நீங்க எப்படி உங்களை என்ன ஸ்டாண்ட்ல வைக்கிறது? உண்மை, நேத்து தாங்க எனக்கு அந்த பொண்ணை வந்து சுத்தமாக பிடிக்காம போச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முத்து சொல்லும் போது அடைச்சாங்க, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா உள்ளார வந்து அவர் வந்து அந்த ரெட் கார்டு இதெல்லாம் பேசும்போது எனக்கு வலிச்சுதுன்னு வாங்க அவங்க. அப்ப நீங்க வந்து இல்ல நீங்க தாராளமா நீங்க வந்து மாத்தி பேசுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்ணா நில்லுங்கன்ற. நான் உங்களுக்கு ஸ்டாண்டே பண்ணாதப்ப
நீங்க வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஓகேவா. அர்ச்சனா கண்ணன் என்னன்னா டுடே BB7 வின்னர் அர்ச்சனா எடிட்ஸ் saw your வீடியோ ரியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அர்ச்சனா எடிட்ஸ்ல வந்து ஏதோ பிபி வின்னர் அர்ச்சனா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் saw your வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. அர்ச்சனா கண்ணன்ங்கிறவங்க நம்மளோட வீடியோ ஏதோ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததான், எடிட் பண்ணி போட்டது அது வந்து நல்லா இருந்தது, ரியலி ஹாப்பின்னு போட்டிருக்காங்க. தெரியல, அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டீடைலா சொல்லுங்க. இது நம்ம இலங்கேஷ் வந்து ஒரு $10 கொடுத்திருக்காரு. Thank you so much. கந்தர்வ குரல் அண்ட் ஜாக்கி லவ் யூ டு இலங்கேஷ். ரொம்ப நாள் கழிச்சு லவ் யூ டு சாரி நீங்க சொல்லும்போது நான் குறுக்குல வந்துட்டேன். ஜாக் ஸ்பேரோ வந்து சொல்லியிருக்காரு, ஹை ஜாக்கி ப்ரோ மறுபடியும் வாங்க நீங்க ப்ளீஸ் சினி டாக் ஸ்பேஸுக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டுருக்காப்ல ஜாக் ஸ்பேரோ. அவர் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாரு. இல்லை நான் இந்த சினி டாக்ஸ்ல போய் இதில் பேசுவேன், அது பேர் என்ன ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து போய் பேசுவேன். ரொம்ப நாளாக போகல, அந்த பக்கமே போகல. ஏன்னா அது ஒரு 3:30 மணிக்கு அப்படியே வந்தேன்னா நான் வந்து பேசிட்டு இருப்பேன், நீ ஆஃபீஸ்லேருந்து வருவேன், நான் பேசிட்டு இருப்பேன். இது வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நான் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன். ஜாக் ஸ்பேரோ பேர் என்ன உங்க பேரு? மாவீரன் எஸ்டி அவருடைய பேரா? ஆமா அதுல கீழே போட்டுருக்காரு. தேங்க்யூ. அதே மாதிரி சக்திவேல் நாராயணன் சொன்னதான் கேடிவில வந்து இப்போதான் ரீசெண்டாக வேட்டையாடு விளையாடு போட்டாங்க, அதில் நீங்கள் வந்து அந்த லவ் அக்செப்டன்ஸ் சீன்ஸ் வந்து செம்ம அப்படின்ட்டு அந்த கண்ணாடியில் இருந்துட்டு பேசுவார். கண்ணாடி அவுக்கவே மாட்டார், ஆனால் இங்கே வந்து பதட்டமாக இருக்கும். நான் இப்போ போய் டிக்கெட் போட்டால் நான் யூஎஸ் போயிடணும், நீ வேற என்ன வந்து கெடுத்து குட்டி சேவர் ஆகிட்ட என் மனசை, நீ மாதிரி கண்ணாடி போட்டு பெரிய பருப்பு நிற்கிறேன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையிலே ஆசம் சீன் அது. ஆக்சுவலி அப்படியே அந்த இதெல்லாம் எனக்கு கண்ணாடி தான் தெரிஞ்சு போயிடும். காதல் கண்ணாடி வைக்க மாட்டார் அவர், கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பார். என்ன சொல்கிறது, என்னை வந்து காலி பண்ணிட்டேன், நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னடானா ரொம்ப கெத்தாக நின்றுட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது என் நேரம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி அந்த இடத்துல ஜோதிகா நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஜாக்கு இது கமலை விட வந்து ஜோதிகா பண்ண உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கி வந்து அதை வந்து கமல் பற்றி நல்லா எழுதணுன்றதுக்காக அதை எழுதுனது சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க ஜோதிகா. அந்த சீன் அவங்க வந்து சொன்னதுமே டக்குன்னு வந்து பிடிச்சிருக்குன்றாங்க. அந்த சீன்லாம் நல்லா இருக்கும், சூப்பர். ஸோ சிவானி வந்து மஞ்சரி இஸ் தி ஸ்டூடெண்ட் ஹூ ஃபர்கெட்ஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஓன் வேர்ட்ஸ் டு ரைட் ஆன்சர்ஸ். அதுதான் பிரச்சனை. இதுல ப்ராப்ளம் எனக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல இருந்துச்சு, மார்க்ஸ் மேம் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்க ராங் சூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் கூட கரெக்ட், பட் யூ ஆர் யூசிங் ராங் வேர்ட்ஸ்ங்கிறது தான் அங்க பிரச்சனை. அதுதான் ப்ராப்ளம். இன்னொன்னு நீங்க திரும்பவும் சொல்றதுதான், எல்லாருக்குமே சொல்றதுதான், நீங்க சூஸ் பண்ற ஆள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுடைய சந்தோஷமா உங்களை நினைக்கிறாங்களா, உங்க வளர்ச்சியில அவங்க வந்து பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து கூட இருந்துக்கிட்டே நீங்க குழிப்பறிக்கிறாள், அதெல்லாம் நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு 5% அவங்க மேல வந்து ஒரு டவுட்ஃபுல் வைக்கணும்னு நான் சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. என்னையா இருந்தாலும் நீங்க வந்து 5% அங்க இங்க சரி, யாரும் யோகியம் இல்லைன்றது வேற, ஆனா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க நம்புறன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற. இப்ப இந்த இடத்துல ஒரு வாட்டி நீங்க அவமானப்படலாங்க, இதோட எத்தனை வாட்டி உங்களை விட்டு கொடுத்துருக்காருங்க முத்து. திரும்ப அவர் ஏற்றி விடுறப்ப போய் இன்னொன்னு உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. உங்ககிட்ட ஒரு கைண்ட்னஸ் இல்லாதனால நீங்க யார்ட்டையும் பேச கூட போக முடிய மாட்டுது. எல்லாருமே உங்களை வந்து இன்னொரு சைக்கலாஜிக்கலான இன்னொரு ரீசன் வந்து இவங்களை வந்து எல்லாருமே இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயமும் இங்க உள்ளார வருது. நீங்க ஏதோ ஒரு வகையில என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்றதுனாலே அவங்க எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்க. அதனாலேயே அவங்களால மிங்கிள் ஆக முடியல. இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கான பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களால வந்து அது பேர் என்ன சொல்றது, ஏதாவது பாதிப்புகள் இருந்துக்கலாம். இப்போ பியூட்டி ப்ரிவிலேஜில் இருக்கவங்க இவங்களை வந்து வேற மாதிரி நடத்திருப்பாங்க ஆஃபீஸ்லேயே கூட. கண்டிப்பாக இப்போ இவங்க ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் போய் கொடுப்பாங்க, திடீர்னு இது மாதிரி சௌந்தர்யா மாதிரி ஒரு ஆள் வரும்போது டக்குன்னு நீ சொல்லுமா, நீ இதை போய் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ரொம்ப உழைச்சிருக்கேன், எனக்கு அந்த மரியாதை கொடுக்காம பியூட்டி ப்ரிவிலேஜ் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுக்குறேன் போது எரியுங்கள, ஆப்வியஸா அதெல்லாம் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு பார்த்தா அவங்க அப்படிதான் தோணுது. அப்படிதான் ஜாக்கி. இப்போ நான் அவங்களுக்கு அதே பாயிண்ட் தான் நான் சொல்றேன். அந்த இடத்துல தான் நீங்க டேட்டா வச்சு அடிங்கன்னு சொல்றேன். நீங்க கரெக்டான டேட்டா வச்சு அடிங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல கோட்டை விட்டுறீங்க. சிவா கத்தும் போது நீங்க அவ்வளவு யோகியெல்லாம் நீங்க கிடையாது. என்ன கூட தான் நீங்க அந்த அளவுக்கு வந்து சம்ஸ் இருக்கும் போது கூட தான் அதை டேப் விடாது, என்ன சம்ஸ் இருக்கும் போது கூட அவ்வளவு விஷயம் பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டியதானே கேட்கறேன் நானு. அத சொல்லலன்றது. அதே மாதிரி அவர் திரும்ப அதுதாங்க. இன்னொன்னு, நீங்க அடிக்கும் போதே நீங்க ஃபர்ஸ்ட் முதல் அடி உங்களுதா இருந்தா உங்ககிட்ட வரவே மாட்டாங்க.
அதுதான் நீங்க வாங்கிக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. அதுவும் இல்லாத யாருக்கிட்ட சண்டை போடுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்க வந்து அதாவது நல்லா கேட்டுக்கங்க நண்பர்களே, இன்னைக்கு எப்படி அருண் வந்து வளவளன்னு பேசுறாரோ அதுக்கு இணையானவங்க தான் மஞ்சரியும். ஒரு ஒரு இதை வச்சு பேசணுன்ற அந்த இதுவே இல்லை. அவரு பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி பேசிட்டே தான் இருப்பாரு. அவரை நீங்க போட்டுட்டு டேட்டாவோட நீங்க பேசுனா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ கடைசியில் 2 பேருமே ஒரே மாதிரி பேசுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் உண்மை. கரெக்ட். ஓகேவா. ஸோ வாணி பிரியா எல்லாருமே அந்த நீர்த்து வார்த்தையை சொல்லியிருக்காங்க எனக்கு. அதுக்கப்புறம் பூனா பாலகணேஷன் வந்து ஜாக் அண்ட் சவுண்ட் ஆஸ்ட் அருண் ஃபார் ஹாஃப் ஆஃப் த டேஸ் நெக்ஸ்ட் ஷேரோட மில்கையும் கர்டையும் எங்களுக்கு இன்னைக்கு கொடுங்கன்னு தான் கேட்பாங்களாம். இப்போ நம்ம திருடி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதான் இங்க வந்து நிறைய குரூப் வந்து வேற வேற மாதிரி நம்மள ட்விஸ்ட் பண்றதுலாம் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் அப்படியே திருட்டு பிரியாணி கேங்ல எல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணல. நாளைக்கான எங்க பங்குல இருந்து எங்களுக்கு இன்னைக்கு கொடுங்க, அதனால எங்களுக்கு அதுல இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம படிச்சதுமே என்ன நினைப்போம், ஓ இதுதான் நம்ம இன்னும் பார்க்கல. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து திரும்ப அதை வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு தான் போறோம். அதனாலதான் நம்ம வந்து சில கமெண்ட்டுகளை நம்ம தொடர்ந்து படிக்கிறது வந்து அவங்க கரெக்டா பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்கன்றதான். சில பேர் நம்ம திரும்ப சில கமெண்ட்டை நம்ம படிப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்கவி இவங்கலாம் வந்து அதை கரெக்டாக பார்த்து அதில் இருக்கிற நுவான்சஸையும் கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். மற்றதெல்லாம் வந்து வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனா, நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு பேசுறீங்க, நீங்கள் 2 ஆளுக்கு பேசுறீங்க, எல்லாரும் சேர்ந்து முத்து சூப்பர்னா எல்லாரும் முத்து சூப்பர் தான் சொல்லுவீங்க. நாங்களும் ஆரம்பத்தில் முத்து சூப்பர் தான் சொன்னோம். எங்கே ஒரு பக்கத்தில் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரோ, ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது டிப்ளமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சாரோ, அப்பையிலேருந்து வந்து அவரை தூக்கி இறக்கட்டதுக்கு ஆரம்பிச்சோம். அதுதான் விஷயமே. அதுதான். எஸ். ஓகே. ஸோ பிரேம் கோகுல் வந்து பொம்மை டாஸ்க்ல வந்து இன்னைக்கு சொன்ன மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, சிவாவுக்கும் இருக்கும் காலிங், அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க காலிங் அப்படிங்கிற மாதிரியான மொமெண்டா இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருல. எல்லாருக்குமே லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. லைக் கண்டிப்பா வந்து போட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா. ஸோ you said okay, what do you think about முத்து? முத்து எதற்காக வந்து லாஸ்ட் சீசனுடைய வின்னர் இழுத்து வந்தாரு நீங்க நினைக்கிறீங்கன்னு விக்கி கேட்டாரு. அவங்க இழுத்தாதான் இவர் அடங்குவாரு, இழுத்து வந்தாரு. சிம்பிள், அவ்வளவுதான், வேற எதுக்காகவும் இல்ல. ஓகேவா. சோ எல்லாருமே வந்து லைக் போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து அந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க, பத்மினி உட்பட. 2 அக்கௌண்ட்லயுமே லைக் போட்டாரா நண்டு சிண்டு. ஓகே ஓகே. தேங்க்யூமா, தேங்க்யூ. லைக் போட்ட அத்தனை பேரும் ரொம்ப நன்றியும் பேரன்பும். ஆமா. ஓகே. ஸோ முத்து பேசுறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. டைரக்டாவே வந்து அவர் எதையுமே வந்து பேச மாட்டாரு. அதுதான் வந்து நீங்க வந்து அருண் சொன்னாரு, நீ இந்த அப்படியே போய் செங்கல்பட்டு போயிட்டு அப்படியே விளங்க உரை அதெல்லாம் கொடுக்க வேண்டான்ட்டாரு. அதுதான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து போட்டு டார்கெட் பண்ணி எல்லாருமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவரு அதுலதான் வந்து அவர் வந்து மாட்டிட்டு போறாருன்னு வச்சுக்காங்களேன். எஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த டிவைட் அண்ட் ரூல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க. சாங் ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, பூவே செம்பூவே. சாங் ரிக்வெஸ்ட் பூவே செம்பூவே, அந்த பாட்டு. நான் பாடினதை விட நீங்க பாடினீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கும். சொல்லியிருக்காங்க என்கிட்ட டைரக்டாவே, நீங்க அந்த பாட்டை பாடாதீங்க அப்படின்றது இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீங்க எடுத்துட்டே இருக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல கமெண்ட், அது மட்டும் படிச்சிடுறேன். கௌசல்யா சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி I like the way Sudha ma'am says how she handles situations and people. When we fear to lose people or support, it is difficult. ஒண்ணுங்க, நீங்க ஜாக்கியை ஹேண்டில் பண்ணாலே போதும், உலகத்துல எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிடலாம். அது கௌசல்யாக்கு தெரியல. அதேதான், ஒரே ஒரு ஆள், அந்த ஆளை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்களா நீங்க உலகத்துல எல்லா இடத்துக்கும் போயிடலாம். சென்னையில கார் விட்டா உலகத்துல எல்லாத்தையும் கார் விட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் வாயாலே நானும் வந்து லண்டன் வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது நம்ம ஒரு உணர்த்துனா போதும். தட்ஸ் ஆல் கௌசல்யா. அதேதான். இன்னைக்கு வந்து சுத்தமா முடியலையா அருணோட ஆக்டிங். சக்தி சொல்லிருக்காங்க, எடுத்துட்டீங்களா நீங்க அந்த பாடல்? படிங்க நீங்க. அதுக்கப்புறம் இல்ல, நான் கேப் பண்ணுமா எனக்கு தெரியும். நீங்கலாம் கேப்பே விடணும், நாங்க பாடும்போது நீங்க நிறுத்திட்டீங்க. சக்தி வேலை பவித்ரா கேமை யாருமே நோட் பண்ணல அப்படின்னு இருக்காரு. இல்லங்க, பவித்ரா கேம் வேற மாதிரி விளையாடினாங்க, அதனாலதான் யாரும் நோட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்தமான் என்ன சொந்தமானும் வந்து உங்களை பாட சொல்லி கேட்டிருக்காங்க கிருபாகரன். விஷால் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, சேயிங் சௌந்தர்யாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர். அதுக்குதான் பிரேம் கோகுல் இவங்க போட்டிருந்தாங்க பாருங்க, தருண் விக்னேஷ் சொல்லியிருந்தாங்க பாருங்க. அவரோட டார்கெட்டே சௌந்தர்யா சூப்பர் சூப்பர்னு சொல்லி, சௌந்தர்யா இப்ப சூப்பர்னா அவங்க வந்து ஒரு மாதிரி வேற லெவல் போயிருவாங்க. அந்த மாதிரி போன உடனே சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் அவர் பிரித்தாலும் சூழ்ச்சிதான். பி.ஆர். செந்தில்குமார் வந்து மதுரையில இருந்து சொல்லியிருக்காரு, ஜாக்கி முத்து வந்து எவ்வளவு யோகியம் தெரியுமா, மஞ்சரி என் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நான் வந்து கேம்னா நான் வந்து கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான்,
எல்லார் வீட்லேயுமே வந்து கல்யாணம் நடக்குது. மாமியாக்காரி நிறைய இடத்துல வந்து தப்பு பண்ணி பையனை வந்து மேனிபுலேட் பண்றது எல்லா வீட்லயும் தான் நடக்குது. எங்க அம்மா சொன்னா எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னா அவங்களை வந்து எப்படி வந்து அம்மா கிட்ட விட்டு கொடுத்த ஐ மீன் அம்மா கிட்ட நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க ஒய்ஃபை, அப்ப எப்படி உங்களை மதிப்பான்னு கேட்கறேன் நான். கேட்க மாட்டேன் உங்ககிட்ட நாக்க கொடுக்குற மாதிரி. இன்னும் உங்க அம்மா வந்து பச்சையா போய் சொல்லுது, நீ மாட்டு வந்து என்ன எடுத்து வந்து தேரை எடுத்து தெருவில் விடுறான்னு கேட்க மாட்டான். அந்த மாதிரி தான் உங்க ஃப்ரெண்டு. நீங்க எப்படி வந்து அவர் அதுக்கு நீங்க அங்க கிட்டே போகணும். நான் மஞ்சள் மேல தான் சொல்ல, அவரும் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாரு. நீங்க ஏன் அவர்கிட்ட போய் கொடுக்குறீங்கன்றதான், தலையை கொடுக்குறீங்கன்றதான் எங்க கேள்வியே. எஸ், ராதா சக்தி வேலும் அதேதான் நான் சொன்ன பாயிண்ட் தான். பவித்ரா வந்து ஸ்மார்ட் அதெல்லாம் ஓகே, பட் அவங்கள வந்து எல்லாரும் நாமினேட்டட் அஸ் worst நாமினேட் பண்ணாங்க. ஆனா பவி வந்து அதை அன்ஷிதா கிட்ட சொல்லும் பொழுது அன்ஷிதா வாயை திறக்க மாட்டாங்க. அததான் நான் சொல்றேன். இங்க பவித்ராவுமே வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கான ஆட்களே இல்ல. ஆமா, ஏன்னா உயர்ந்த ஒரு ஆளும் வந்து இதுக்கு போயிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்ஷிகா விஷால் 2 பேருமே அவங்க பேரை தான் சொல்லுவாங்க, பவித்ரா தான் சொல்லுவாங்க. இல்ல தர்ஷிகா வந்து பவித்ரா பேரை சொல்ல மாட்டாங்க ஜாக்கி. ஆமாமா, முத்து அண்ட் பவித்ரா தான் சொல்றாங்க. கரெக்ட் ஜாக்கி, நான் கூட ஒரு நிமிஷம் அதை வந்து தவறா பிடிச்சிட்டேன். இப்பதான் நான் அதை கவனிக்கிறேன். தர்ஷிகா பவித்ரா பேரை சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்க பிரச்சனை. ஓகே, ஏன்னா அவரு சொன்னது ஆமா, விஜய் விஷால் சொன்னதுக்கு அப்புறம் தான் தர்ஷிகா எழுந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. அப்ப என்ன சொல்ல போறாங்க அந்த பொண்ணு அப்படின்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் வந்து கரெக்டா பவித்ரா பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பவித்ரா விட்டு கொடுக்காம 3 வாரத்துக்கு விளையாண்டாங்க. ஆக்சுவலி பவித்ராவோட எல்லா மிஸ்டேக்ஸையும் பண்ணிட்டு இவங்களுக்காக சாமான் கழுவுறதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி எஸ், கரெக்ட். அப்புறம் வந்து ஃபசுல் சொல்லியிருக்காங்க, ஹாய் எவ்ரிவன், சிவாவோட ஓவர் ஆக்டிங் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, அது வந்து ரொம்ப ஃபேக்காவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போனோம், உலகத்துக்கே தெரிஞ்சு போனோம். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து அருண் வந்து ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அவர் ஒரு பெஸ்ட் பிளேயரா சாச்சனாவுக்கு கிரெடிட் எல்லாம் கொடுத்துட்டு, அதனாலதான் வந்து அவர் காம்பீட் அகைன்ஸ்ட். அது வந்து என்னன்னா அவர் ஜெஃப்ரியோட அவர் காம்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும். ஷாலினி வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து சூப்பரா இருக்கான். ஒரு சைடு பேசுறோமான்ற ரியாக்ஷன் பயங்கர சர்காஸ்டிக் ரியாக்ஷன் போட்டிருக்காங்க. அண்ட் கிச்சன் இஷ்யூ வந்து இதற்கு காரணமே வந்து விஜய் விஷால் தான் அப்படிங்கிறதையும், மஞ்சரி வந்து ஈவன் நெவர் பிளான் பிஃபோர் பிரிங்கிங் த கேஸ் அப்படின்னு ராஜா கிருபா சொல்லியிருக்காங்க. அருண் ஓட் வந்து சாச்சனாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதே வந்து எதுக்காகனா ப்ரௌனி பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரம் அதர் பிளே. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸோ to Jeffrey instead of Shiva because Shiva trusted him. I feel அருண் வந்து சீட் பண்ணிட்டாரு சிவாவை இந்த பொம்மை டாஸ்க்ல அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி பாலம் மேபி இருக்கலாம். அதுதான் சொல்றேனே, இருக்கலாம். ஓகே, நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் நீதான் ஒரு பூவின் மடல். தேங்க்யூ. அருமையா பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகேவா, விஜய் 69 ஃபிலிம்ல வந்து சைன் பண்றதா சொன்னாராம் நண்டு செண்டு. அது வந்து சொல்லியிருந்தாரு. ஓகேவா, தீபக் கேப்டன்சி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆட்டோகிராசி மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப வந்து டிக்டேட்டர்ஷிப்பாவும் நடந்துகிட்டாரு. அது வந்து அந்த அளவுக்கு குட்டா தெரியல அப்படிங்கிற அவருடைய விஷயத்தை வந்து கார்த்திக் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காப்ல. மணிமாறன் நிருசப்பன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து ஹாப்பி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை சொல்லிட்டாப்ல. பிரின்ஸ்லி வந்து என்னன்னா ராயன் சவுண்டு ஜெஃப்ரி வந்து ஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்ட் வந்து ராயனோட பிம்பிளை பத்திலாம் சொல்லி கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அதன் பிறகு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா
ஆர்பி செந்தில்குமாரோட கமெண்ட் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. எங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு இவ்வளோ, அதாவது ஒரு 115 நிமிஷங்கள் அதில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சு லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் செல்வங்களும் வளமும் பெருகட்டும். நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஃப்ரம் லைக் போட்ட அத்தனை பேருக்குமே 340. மார்க் மை வேர்ட், யூ நோ, தட்ஸ் the universe help you, that's all. Yes. இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். சிவகுமார் அண்ட் சாச்சனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல, சாச்சனா போறதுக்கு வரதுல சாச்சனா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இல்லை, நான் ஏன் சொல்றேன்னா, சாச்சனா வந்து ரைட் ராங் ஷீ பிளே ஹர்செல்ஃப், அது ஓகே. ஆனா சத்யன் என்ன பண்றாரு, இவர் வந்து அச்சமேல சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சித் என்ன பண்றாரு, சரி சிவாவது இப்ப வந்துட்டார், ஏதோ வந்து சாயங்காலம் ஒரு காமெடிக்கு வந்து அப்பப்ப வானத்தை பத்தி பேசுறாரு, ஓகே. ரஞ்சித் என்ன பண்றாரு தெரியல ஜாக்கி, புரியல எனக்கு. ஓகேவா. சித்ரா செல்வமோகன் ஆய் சொல்லியிருக்காங்க. சூர்யா அவர்களும் வந்திருக்காங்க. அண்ட் சக்திவேல் நாராயணன் வந்து மேலே விழி போடும் தூண்டிலே நான் வீழலானேன். ஓ, மேல் விழி போடும் தூண்டிலே, அந்த பாட்டு தான் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பூங்காற்று உன் பேர் சொல்ல, அந்த பாட்டையும் பாட சொல்லி உங்களை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு குட் ஷாட் ஆஃப் வின்னிங் த டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை கார்த்திக் அவர்களும். அண்ட் விஜய் ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்றது ஒரே விஷயத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராதா சக்திவேல் வந்து சொல்லியிருக்காப்ல. அண்ட் அருண் வந்து ரொம்ப மார்க்கிங் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அர்ச்சனா வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க அந்த பாடல் பாடினதுக்காக. சாச்சனாவுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. அப்ப வந்து எவிக்ஷன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எவிக்ஷன்னா எவிக்டட், அவ்வளவுதான். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் அதுக்கும் ஒன்றும் இல்லைல்ல. கேப்டன் ஆன நிறைய பேரே எவிக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் தானே அவங்க கேப்டன், இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆனவங்களா இருந்து அடுத்து கேப்டன் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப டிராமாட்டிக்காவும் செல்ஃபிஷாவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியே நிறைய கேம் வச்சாதான் இவங்க வந்து வெளியிலே வருவாங்க. எல்லாமே பூனைக்குட்டி வெளியே வர மாதிரி வரும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் வந்து ஓரளவுக்கு வேலைக்காகும். பார்ப்போம். ஏன்னா 50 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்பான்சரே உள்ளார வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஸ்பான்சரும் உள்ளார வரவே இல்லை. 40 நாள் 45 நாள் அப்படியே தான் போச்சு. ரைட். சுஜா வந்து வெளில வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அண்ட் டாக் டு சிவா அண்ட் ப்ரே காட், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சின்ன ஓல்டு மெமரிஸ் வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் இட் இஸ் கிரிஞ்ச் டு த மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சக்திவேல. மற்றபடி நிறைய பேருக்கு வந்து குட் நைட் சொல்லிருக்காங்க. ஆமா, வாவ், செம சாங், செம வாய்ஸ் அவங்களுக்கு. ஃபசுல் சொல்லிருக்காங்க. Thanks for asking that song. Okay, thank you, love you both சொல்லுங்க. Right, okay. I thought with மைக்கேல் மதன காமராஜன் சாங் வந்து ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குமா. யாரு, பிரியா. இல்ல அது வந்து ஹிண்ட் குடுக்கறதா, அது வந்து பண்றதுக்கு தான். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் சகவாசம் அட இப்போதும் எப்போதும் ஒரு தொட்டு பேசும். ஹஸ்பண்ட் அக்கவுண்ட்ல இருந்து லைக் போட்டாச்சாம். யாரு? பிரியா பாலகுமார். அதை கண்டிப்பா இட் இஸ் என்ன சொல்றது, தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ முருகன். சுதா மேம், மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் மீ டு ஜாயின் ஹிம் டு இந்தியன் ஷாப் டுமாரோ. இஃப் ஐ கோ ஐ வில் மிஸ் த ஷோ. டூ யூ திங்க் இட் வில் பி ஒர்த் ஸ்கிப்பிங்? ஏமா நீ இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? போனா பாலகணேஷ் போயிட்டு வாங்கம்மா, அது ரெக்கார்டட் ஷோ தானே, நம்ம வந்து கூட பாத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோ ஒன்றும் நம்ம ஒன்று இது பண்ண போறது, மிஸ் பண்ண போறது இல்லை. ஆமாம் தானே நானே நாளைக்கு சொல்றேன், அவ்வளவுதானே. ஆமாம் தானே, அது நாமளே நாளைக்கு சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? தேங்க்ஸ் a lot, your words make me emotional அப்படின்னு ராஜீவன் சொல்லியிருக்காப்ல. ஓகே, கிருபா ராமச்சந்திரன் வந்து you can be a good host Jackie, you explained with examples spontaneously. Yes, nice. Thank you. Okay. வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே அன்னமே அன்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே ஏகமே மது கிண்ணமே ராகத்தில் மூழ்கின்ற ஆனந்தமே. தேங்க்யூ. பாட்டு தெரிஞ்சிச்சுங்களா? சூப்பர்.
ஸோ தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு இன்னைக்கு. ரைட். ஸோ லைக் பண்ணாதவங்க மறுபடியும் லாஸ்ட் ரிமைண்டர் ஃபார் லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகே. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை பின் கமெண்ட்ல இருக்கு. அதன் மூலமாக நீங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இணைந்துக்கலாம். ரைட். ஸோ ஆமாம், அதுதான் முக்கியம். கடைசி நிமிஷத்துலையும் 362 பேர்கிட்ட லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் உண்டாக எல்லாம் வல்ல இயற்கையே வேண்டிக்கிறேன். யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச். மார்க் மை வேர்ட். தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேப்பல் அக்கௌண்ட் இருக்குது. அது யூஎஸ் நண்பர்களுக்கானது. யூகேலையும் பேப்பல் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் HDFC அண்டு UK அக்கௌண்ட்ஸ் மான்சோவும் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதாவது டேக்ஸ் கிவிங்க்கு வந்து பொருட்களை அனுப்பிச்சு கொண்டு அன்புகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும், தோழர்களுக்கும், தம்பிகளுக்கும், தங்கைகளுக்கும், அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும். இந்த தேங்க்ஸ் கிவிங் டேஸில் உங்களுக்கு எல்லா நலமும் பலமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை உங்களோட துணை நிற்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை எல்லாம். ஏன்னா நீங்களாம் நல்லா இருக்கும்போது நாங்களும் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ அதோடு சேர்ந்து பயணிப்போம். ஸோ எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரின்பும். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.